ஒரு புத்திசாலியான பெண்ணின் 5 ரகசியங்கள். சகோதரிகளே, புத்திசாலியான பெண் என்றால் மற்றவரை ஏமாற்றுபவர் என்று அர்த்தமில்லை. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவள்தான் உண்மையான புத்திசாலி பெண். நீங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்க விரும்பினால், மற்றவர்கள் உங்களை லேசாக எடுத்துக்கொள்ள இருக்க விரும்பினால், நீங்கள் நல்ல பெண்ணாக மட்டுமல்லாமல் புத்திசாலி பெண்ணாக மாற வேண்டும். நான் உங்களுடன் பகிரப்போவது 5 எளிய வாழ்க்கைக்கு நெருக்கமான பழக்கங்கள். இவை உங்களை மனதளவில் வலிமையானவளாக மாற்றும். இவை நம்முடைய தினசரி வாழ்வில் பயன்பெறும் சிறிய புத்திசாலித்தனம். இவற்றை உங்களது வாழ்வில் எடுத்துக்கொண்டால் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வலிமையான புத்திசாலியான பெண்ணாக மாற்றுற 5 சக்தி வாய்ந்த பழக்கங்களை தான் பகிரப்போகிறேன். வீடியோவை மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இதனால் கூட உங்கள் ஒரு பழக்கங்கள் கூட உங்களை விட்டு மாறிவிடும். எல்லோரையும் மகிழ்ப்பவள் என்ற பெயர் மட்டும் போதாது, மரியாதை பெற வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை உருவாக்கணும். இது யோசித்து பாருங்கள். புத்திசாலியான பெண் தனது சிந்தனைகளை பெற வேண்டும், தங்களை யாரும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்வாள். தன் சுய மதிப்பையும் சுய மரியாதையும் யாரிடமும் இழக்க விரும்ப மாட்டாள். ஒரு புத்திசாலி மற்றவரின் நலனை விரும்புவாள், ஆனால் தன்னை இழக்க மாட்டாள். பழக்கம் 1. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க தொடங்குவது. யாராவது தவறாக பேசினால் அழுவது, உடனே இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுப்பது, முழு கதையும் சொல்வது, ஐயோ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் சொல்கிறது, நம்மளை தப்பாக நினச்சிருக்காங்க, நம்ம நல்லவங்க தான், ஆனால் அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு யோசித்து கவலை பண்ணுறதை முதல்ல விடுங்க. ஆனால் யாரும் உண்மையை அறிய மாட்டார்கள். நீங்கள் நல்லவராக இருக்கீங்களா? எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுங்க. அதற்கு பதிலாக புத்திசாலியான பெண்ணாக இருந்தால் ஒரு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அப்படி தோன்றினால் நான் பொறுப்பல்ல. பழக்கம் 2. உங்களது எனர்ஜியை எல்லோருக்கும் கொடுப்பது. யோசித்து பாருங்கள். மற்றவரின் வேலை நேரத்திற்கு கிடைக்கும் பின் மரியாதை குறைவாக இருக்கும். அவங்க கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, எல்லோரும் பிரச்சனையும் தன் பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாள். அதனால் ரொம்ப அவளை எல்லோரும் அலட்சியமாக நினைப்பார்கள். ரொம்ப எளிதாக கிடைக்கிற பொருள் சில நேரங்களில் குறைவாக மதிப்பு இருக்கும். அதனால் அவளின் உணர்ச்சியை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எதிரில் நிற்பவரும் தன்னை போல நினைக்கிறாரா? இல்லை என்றால் பின்வாங்க தொடங்குங்க. ஏன்னா அவர்கள் உங்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள். பழக்கம் 3. அழுவதை நிறுத்திவிட்டு சிந்திப்பதை அதிகப்படுத்துங்க. முதலில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அழுவது தவறில்லை. மனசு வலிச்சா அழுகை வரும். நீங்கள் ஒன்றும் கல் இல்லை. யாராவது ஏதாவது சொன்னால் முழு நேரம் சிந்திப்பது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு உடனே அழுவது, உணர்ச்சி வசப்படுவது உங்களை பலவீனமாக மாற்றும். ஆனால் புத்திசாலி பெண் இதை நினைத்து வருத்தப்பட மாட்டாள். தன்னிடம் கேள்வி கேட்டால், இவை என்னை ஏன் பாதிக்கிறது? பெரிய விஷயமா? எதிரில் நிற்பவர் மிகவும் முக்கியமானவரா என சிந்திக்க ஆரம்பிப்பாள். அதனால் மற்றவரின் கட்டுப்பாடு உங்களின் மீது குறைய ஆரம்பிக்கும். உங்களின் பலவீனத்தை மற்றவரின் பார்வைக்கு எடுத்து செல்லாதீர்கள். பழக்கம் 4. எல்லோரிடமும் எல்லாத்தையும் சொல்வதை நிறுத்துங்கள். மனதில் உள்ள எல்லாம் சொல்லுவீங்க. வீட்டு பிரச்சனை, உறவு பிரச்சனை, உங்கள் கோபம், கனவு என எல்லாத்தையும் பிறரிடம் சொல்லுவீங்க. ஏன்? பேசி பழகினா நம்ம மனசு சரியாகி விடும் என்று. எல்லோரும் நம்மை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படியே ஐயோ பாவம் என உங்களிடம் சொல்லிவிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உங்கள் கதையை சொல்லி சிரிப்பார்கள். உங்களின் பலவீனம் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் நம்பிக்கை உடையவர் அல்ல. அதனால் தன் பிரச்சனைகளை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். உங்களிடம் யார் நம்பிக்கையாக இருக்கிறார்? ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவி செய்பவரா என பார்த்து பேச்சை குறைத்து பழக்கத்தை அதிகரிங்க. ஏன்னா எல்லோரும் இங்கே சுயநலமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாமளும் சுயநலமாக இருக்க கற்றுக்காங்க. பழக்கம் 5. எதிர்பார்ப்பை குறைத்து தயாரிப்பை அதிகப்படுத்துங்கள். பல பெண்கள் துக்கமாக இருக்க காரணம் என்ன? தவறான இடத்துல எதிர்பார்ப்பு வைத்து ஏமாந்து போவது. அவங்க என்ன நினைப்பாங்க? அதுதான் தவறு. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது நடக்காது. ஆமாம், அதுதான் உண்மை. அவர்கள் மாற வேண்டும் என நினைச்சா எப்போவோ மாறியிருப்பாங்க. கண்மூடித்தனமாக இல்லாமல் புத்திசாலியாக மாறுங்கள். எதிரில் இருப்பவர் ஆதரித்தால் நல்லது, இல்லைன்னா அதை கடக்க முயற்சி பண்ணுங்க. பணத்தை பற்றிய அறிவை முடிவு செய்யுங்க. எப்படி நம்மளை உயர்த்தலாம் என எண்ணுங்கள். அடுத்தவர் மேலே வைக்கிற எதிர்பார்ப்பை குறையுங்கள். தயாரிப்பை அதிகப்படுத்துங்கள். அப்போதான் யாரும் நம்மளை லேசாக எடை போட மாட்டாங்க. எல்லா இடத்திலையும் ஆமாம் என தலையாட்ட வேண்டாம். இல்லை இது தவறு என கூறுங்கள். புத்திசாலியான பெண்ணாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். திறமைசாலி பெண் வேறு, புத்திசாலி பெண்ணாக இருப்பது வேறு. அதனால் நீங்கள் புத்திசாலியாக மாற வாருங்கள்.
உங்களின் மதிப்பை நீங்களே உயர்த்த பாருங்கள். நம்ம இல்லைன்னா ஒன்றும் இல்லைடா இந்த குடும்பம் என மாற்றுங்க. நாம் தான் ஆணிவேர். அதனால உங்களை முதல்ல தாழ்த்துறதை நிறுத்துங்க. ஸோ உங்களோட குறை என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. சோம்பேறியாக இருந்தால் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. புத்திசாலியாக மாறுங்கள். உங்களை உயர்த்துங்கள். அதனால் திறமையான புத்திசாலி பெண்ணாக மாறுங்கள். Please subscribe.